கோர்ஸுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ட்டு. மெடிக்கல் அண்ட் ஆய்ஸ் கோர்சஸ்க்கு ஃபுல்லா எலிஜிபிள்ங்க அந்த 7.5 ரிசர்வேஷன். அடுத்தது இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் பிஇ, பிடெக், பிஆர்ட்ஸ் அப்படி நீங்க படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, படிக்க போற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கு. அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் எடுத்துட்டீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி இதுக்கெல்லாம் வந்து 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள். வெட்டினரி ஃபிஷரிஸ் லா இதுல வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபிஷரி சயின்ஸ் படிக்கக்கூடிய அப்புறம் 5 இயர் இன்டகிரேட்டட் லா கோர்சஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தா உங்க எல்லாத்துக்குமே இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா வந்து எலிஜிபிள். இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள் இல்லைன்னா நம்ம பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்புறம் பிபிடி, பிஓடிங்கிற அலைடு ஹெல்த் கோர்சஸ்க்கு தான்ப்பா எலிஜிபிள் இல்ல. 2026 கவுன்சிலிங் ஒருவேளை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஏதாச்சும் 7.5 ரிசர்வேஷன் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம எலிஜிபிள் ஆகும். இது வரைக்கும் 2025 வரைக்கும் நம்ம 7.5 ரிசர்வேஷன் கோட்டால எலிஜிபிள் இல்லை. கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமா கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டட் காலேஜா இருந்தாலும், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், பிரைவேட் காலேஜ்ல சில கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ல நீங்க போய் ஃபில் ஆனாங்கனாலும் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள். யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இல்ல? மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ், என்ஆர்ஐனா ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய கோட்டா சீட்ஸ், இந்த கோட்டா சீட்ஸ்க்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அவங்கள எலிஜிபிள் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சீட்டோ கவர்மெண்ட் எய்டடோ இல்ல பிரைவேட் காலேஜஸோ போனீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. டியூஷன் அண்ட் ஸ்பெஷல் ஃபீஸ், டெவலப்மெண்ட் அண்ட் அதர் ஃபீஸ், ஹாஸ்டல் அண்ட் மிஸ் சார்ஜஸ் ஒரு பைசா கூட செலவில்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 4 இயர்ஸ் கோர்ஸ் நீங்க எடுக்கிறீங்களோ அது ஃபுல்லாவே நம்ம ஃப்ரீயா படிச்சுக்கலாம். அது ஒரு எக்ஸலண்டான பெனிஃபிட் தான் இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமா சொல்லிக்கணும், இந்த 7.5 ரிசர்வேஷன் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறோம்ல அப்படின்னு என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போட்டி போடுவாங்க. பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இவங்களோட போட்டி போட மாட்டாங்க. அவங்க மட்டும்தான் அந்த இதில் இருப்பாங்க. அவங்கள யார் ஹை கேட்டகரி மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு சீட் வந்து காலேஜில் கிடைக்கும். அந்த சீட்டு கிடைச்சாலும் அவங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலேஜே வந்து ஏற்றுக்கும். சார்ஜஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே கவர் பண்ணிக்கும். இப்போ எத்தனை காலேஜஸ் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா கொடுக்குறாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து 38+ காலேஜஸ்ல வந்து இந்த கோட்டா கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் 1, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 30+, பிரைவேட் டென்டல் காலேஜஸ் வந்து 25+, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் 15+, கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து 10+, செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 400+, கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ் டிஎன்ஏயுங்கிறதுல வந்து 15+, வெட்டினரி காலேஜஸ்ல தனுவாஸ் எடுத்தீங்கன்னா 3+, ஃபிஷரிஸ் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா 5+, அடுத்து தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டியில 1 அண்ட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து 7+. ஸோ இது எல்லா காலேஜ்லையும் நம்மளுக்கு 7.5 ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு கிடையாது. மறுபடியும் நான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சர்க்கிள் எல்லாத்துக்கும் இன்னும் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா பத்தி என்ன தெரியாதவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.